ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேபிமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நேராக கிளம்பிட்டோம். எங்க போறோம் அப்படின்றது தான் மெயின். நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இன்னைக்கு வந்து கரெக்டாக டைம் கிடச்சிது. அது இல்லாமல் எங்கள் அத்தை பிள்ளை இருக்கால ஸ்டெல்லா, அவங்க வீட்டில் வந்து இன்னைக்கு ப்ரேயரு. ஸோ அந்த ப்ரேயர் மாமா தான்ப்பா முதல்ல, அத்தை பிள்ளை கிடையாதுப்பா மாமா. அது கரெக்டு தான், ஆனால் அத்தை தான் நமக்கு ரொம்ப பெட்டு. அத்தை தான் என்ன புள்ள மாதிரி பார்த்துக்குமா, அதனால அத்தை அத்தை அத்தைன்னே வரும். மாமா வந்து என்ன சொல்றது, கௌரவ தோற்றம். ஆமா, அவர் கௌரவ தோற்றம் அப்படிதான் இருப்பாரு. அவர் எங்க கிட்ட இல்ல, அவங்க பிள்ளைங்கிட்டே அப்படிதான் இருப்பாரு. அதனால அத்தை தான் பயங்கர பெட்டு, பயங்கர க்ளோஸு. ஸோ அதனால அத்தை அத்தைன்னே வரும். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் போகிறோம், ஏன்னா அவ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால வந்துட்டு இன்னைக்கு அவங்க வந்து 25th ஆனிவர்சரி கூப்பிட்டுருந்தப்ப நம்ம ஹைதராபாத்ல இருந்தோம். அதனால நம்மளால போக முடியல. அதனால இப்போ வந்து நம்ம அந்தோனியார் கோயிலுக்கு போறதுனால அவங்க ஏரியா தான் அப்படின்றதுனால அங்கேயும் போய் அவங்க வீட்டில் போய் விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அது இல்லாம காலையில ஸ்டெல்லா சொன்னா அவங்க யூஸ்வலாவே ப்ரேயர் மீட் வைப்பாங்களாமா. ஸோ அதில் வாடா பாப்பாக்கும் சேர்த்து ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்னா, சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். போயிட்டு அவங்க வீட்டில் ப்ரேயர் அட்டன் பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ணுறோம், அதுக்கு அடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய். அப்புறம் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னையோட வீடியோ கமெண்ட்ல நிறையா பார்த்ததுக்கு ஆல்ரெடி நான் நிறைய பேர்த்துக்கிட்ட இதை சொல்லியிருந்தேன், திருப்பி ரிப்பீட் பண்ண வரல. உங்களுக்குமே கேட்கறதுக்கு ஒரு போர் அடிக்கும். பட் ஆனாலுமே நீங்கள் ஆசைப்பட்டு கேட்குறவங்கள வந்து நம்ம மதிக்காத மாதிரியே இது ஃபீல் ஆகும். அதனால வந்துட்டு இன்னைக்கு என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி யோசிச்சது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ரெகுலராக வந்து எங்கள் வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காகவாது நம்ம இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, நான் இப்போத்துலேருந்து நான் நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். எனக்கு ரெகுலராக வந்து என் வீடியோவில் கமெண்ட் பண்ணுறவங்க ஆல்ரெடி எனக்கு ஒரு 2 இயர்ஸாக நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்களையுமே சர்ப்ரைஸாக இன்வைட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் யோசிச்சு வச்சுட்டு தான் இருக்கேன். பட் இனியொன்று விஷயம் இருந்தாலும் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்போம், அவங்களும் வந்தால் இன்னும் ஹாப்பி ஆவாங்கல்ல அப்படின்ட்டு அதுவுமே எனக்குமே ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால அவங்களுமே நீங்கள் வரணும்னு ஃபீல் பண்ணுறவங்க ரெகுலராக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்கள் ஐடி நான் பார்த்துனே இருப்பேன். நீங்கள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்ஸ்டாவில் வாங்க, இன்ஸ்டாவில் வந்துட்டு எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு எப்போயா இருந்தாலும் நான் உங்களுக்கு மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுவேன். அதனால நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்காதீங்க. இவங்க அவங்க அப்படிங்கிறதெல்லாம் யார் மனசையும் நோக்கடிக்க வேணாம். எல்லாருமே வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு சில சுச்சுவேஷன்னால நமக்கு வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அட் அ டைமில் பார்க்கும்போது கவனிக்க முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குமே தவிர அதுக்கு பயந்துட்டு தான் நாங்கள் வேணாம் அப்படின்னோம். நீ ஒரு சிலர் என்னன்னாங்க, பாப்பா மேரேஜ் எல்லாம் முடிச்சுட்டு சப்ஸ்கிரைபருக்காகவே ஒரு ரிசப்ஷன் வைங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க, ஒரு மீட்டப் வைங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி கூட நம்ம ஒன்று பிளான் பண்ணலாம். அதாவது சென்னையில் இல்லை வேறு ஏதாவது ஊரில் அந்த மாதிரி கூட நம்ம பிளான் பண்ணால் அதுவுமே ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கோம். ஆனால் பட் நீங்கள் டிஎம் பண்ணுறவங்களும் கமெண்ட் பண்ணுறவங்களும் பண்ணுங்கள். பட் அதுலேருந்து எல்லாத்தையும் சூஸ் பண்ணி நம்ம அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுவும் ஒரு விஷயமா நம்ம பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாப்பா வந்துடுச்சு. எங்கே போச்சு, நம்ம அங்கே ஸ்டெல்லா வீட்டிலேருந்து கிளம்பி சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சுட்டு நான், எஸ்தரு, ஸ்டெல்லா பொண்ணு எல்லாரும் வந்து பாப்பாவை இப்போ பிக்கப் பண்ணிட்டோம். பாப்பா வந்துச்சு. ரூட் தெரியுறவங்க கிட்ட இல்லை, நான் கிளியர் கட்டாக சொன்னேன் பீச் ஸ்டேஷன் வந்து இறங்கிடுறேன்னு. நீ என்ன சொன்ன, ட்ரெயினில் பீச் நீங்கள் ஏறினதே தப்பு. வேளச்சேரி போய் நீ ஏறி இருக்கக்கூடாது. அப்போ இதனால தானே இப்போ பாருங்க சராரா கராரா வந்து இப்படி வரும், பட்டையா வரும். வீட்டுல ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சா அதை எடுத்து போடுறதா இருக்கு வேலை. சிந்து ஹாப்பி ஆயிட்டாரு, மம்மி மாதிரி கீழே விழுந்து எல்லா ட்ரெஸ்ஸும் தலை மேல போட்டு உன்னை மூட போகுதுடா. துப்பட்டா வந்து இப்படி வரும், லெஹங்கா தான், ஸ்கர்ட் அந்த இது மாதிரி தான். ஆமா, இந்த பாருங்க, இந்த பொண்ணு சைஸ்ல காட்டுங்க. ஒரு சைஸ் தான் காட்டுறீங்களா? ஓகே. இந்த பையன் நிக்கிறாரு, தெரியாம அந்த பையன் சைஸ்ல காட்டிடாதீங்க.
அப்புறம் நான் கூட போட முடியாது, எனக்குமே பத்தாது. எக்ஸஸ் இருக்கா பாருங்க. ஏ பையா, உனக்கு பத்தாது. நீ ஒல்லியா இருக்கன்ற, ஒல்லியா இருக்கன்ற. மெஹந்தி கலர். இது நல்லா இருக்கு. இது என்னது இது? இது வந்து एक्चुअली இப்படி வந்து பிடிச்சிருக்கா சின்ன உங்களுக்கு? இப்போ பையா அவர் ஒரு கிஸ்லேட்டர். இப்போ எங்க வந்திருக்கோம்? டெல் மீ. எதுக்கு வந்திருக்கோம்? பாப்பாக்கு வந்து பர்த்டே பெயிண்ட் கவுன். ஃபைனலா பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அது படிக்கிற வேலையை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணி இன்னைக்கு காலேஜ் முடிச்சோம்னா நேராக இங்கே வந்துடு அப்படின்றோம். அது நல்லா இருக்கா மற்றது? அழகா இருக்குது. நவாப்பழ கலர் அது. சரி, அப்படியே எனக்கு அப்படியே சைடு கேப்ல. உனக்கு நம்ம பர்த்டே வந்து ஆடுது உனக்கு? இந்த கலர் எனக்கு ஆடல. அவங்க சைஸ் இருக்கா? அவங்க சைஸ். மாதா கோயில் கொடியேத்து கூட்டிட்டு போறல்ல. பிரியா எக்ஸலா? எக்ஸல். எஸ் எக்ஸல். ஐ எம் எக்ஸல். பையா இது ரொம்ப பெருசு பையா. எல் சைஸ் மேடம். எல் சைஸ் அப்படிதான் மேடம். எஸ் இல்ல எம். எஸ் இல்ல பார்ட்டி வேர்ல கிடைக்காது. இது வந்து கம்பெனி சைஸ் எல் ஒரு மினிமம் கொஞ்சம் ஃபிட்டிங் தான் பண்ணுவோம். கொஞ்சம் ஸ்டைல்ல மட்டும் ஃபிட்டிங் பண்ணுவாங்க. இல்ல இதுல வேற ஏதாவது கலர் இருக்கா? இது நல்லா இருக்குல்ல? லாஸ்ட் இயர் கிரீன் ஃபேமிலி. ஆமா, வேணாம் இது. பட் இதுல இந்த மாதிரி இதுல வேற டிசைன் கலர் இருக்கா? வேற கலர் இருக்கான்னு பாருங்க. கலர்ஸ் கிடைக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்லிப் மாதிரி கேக்குறாரு மாமா. ஏ சிண்டு, பாரு எல்லாம் உன் ட்ரெஸ் மூடி போட்டு உன்னை மூட போகுதுடா. நாங்க எங்கன்னு தேடினா நீ காணாம இருக்க போற. சிண்டு இஸ் வெரி பிஸி அண்ட் நீங்க பார்த்தது இல்லையே உங்க மாமா பொண்ணுக்கு இருந்தா எப்படி அண்ணியனா மாறுறாருன்னு இப்ப பாத்துருவீங்க. அதே எனக்குன்னு சொல்லி பாருங்க. என் புள்ள வந்து நான் சொன்னா போட்டுவோம் வாங்கி. நீ போட்டுப்பியா? நீ அந்த பொண்ணு போடுற மாதிரி எனக்கு சூஸ் பண்ணுவ. ஒரு குறை சொல்லிட்டு பா, என் வயசுக்கு நான் போடுற மாதிரி நீ சூஸ் பண்ணும். நல்லா தான் இருக்குது. ஆனா பர்த்டேக்கு பிளாக் வேண்டாம். என்ன நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம 10th படிக்கும்போது இருந்துச்சு. நாங்க 10th படிக்கும்போது இருந்துச்சு. துப்பட்டா மறுபடியும் ஃபேஷன். சிண்டு ஹாய். சிண்டு டேய் சைரஸ். பெஃபன் சைரஸ் என்ன பேர் மாத்துறீங்க? இல்ல லைன் சார் அங்கலாம் போய்ட்டோம் வந்துருவோம். டேய் உற்சாகமா இருக்கிறான் அவன் இப்பதான். இவ்வளவு நேரமா அவனோட சத்தமே கேட்காம இருந்து இப்ப உற்சாகமாயிட்டான் அவன். பாரு எப்படி அமகலம் பண்ணுங்க பாரு. போட்டியா சும்மா போடு. சும்மா மேலேயே போடு பாப்பா எப்படி இருக்கு பாப்போம். ஏடி கட்டி ஓகறாங்க. ஸ்லீவ்ஸ் வந்து நெட் ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க அந்த சைடு. கையெடு எஸ்தர். என்னடா சொல்ல இது? ரெடி டு வியர் சாரி. பிங்க் இருக்கு. வேற என்ன கலர் இருக்கு? ஏய் கரெக்ட்டா நிக்குதா ஃபர்ஸ்ட்? போடல போடாம. ஏய் இது அமக்கலம் பண்றான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன். என்ன பேமா என்ஜாய் பண்ணின்னு இருக்கற போல இருக்குது. எது மேல? நாங்க நிறைய பார்த்துட்டு இருக்கோம். எதுவும் ஒன்றும் பிடிபடல. இப்போ சர்ச்சிங் ப்ராப்ளம். என்ன மாதிரி? சைட்லலாம் தொங்கு வரல. ஆனா அது என்னது? அது ஃபுல் ஃப்ராக்கா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மழை பெஞ்சு டோட்டலாக எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. நமக்கு எங்கேயுமே சூட் ஆகலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இதுக்கு அடுத்தது வருஷவாக்கம் போய் எடுக்கலாம் அப்படின்ற பிளானுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே பாப்பாவுக்கு ஒரு இடத்துல பிடிச்சிருக்குதா இல்லையான்னு தெரில. எனக்கு பிடிச்சிருக்குது. ஸோ அந்த இடத்துல கேட்போம். ஓகேன்னா அதை எடுப்போம். ரெடிமேடு என்னது பாது? என்னமோ ரெடிமேட் சேரீ. ஆமாம், அதனால் அதை முடிஞ்சு அது பாப்பா ஓகேன்னுச்சுன்னா எடுப்போம், இல்லைன்னா கிளம்புவோம். ரெடி டு வேர் சாரி. ஏய் என்ன வேணும் உனக்கு? கடையாக நின்று ஜூஸ் குடிச்சிட்டு தான் மிச்சம். நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சொன்னாங்க அங்கே போனால் கொஞ்சம் கிராண்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு. இங்கெல்லாம் ஃபுல்லாகவே வெறும் சோலி லெஹங்கா அதே மாதிரி இருக்குது. ஸோ அது பிடிக்கல எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் லாஸ்ட் இயரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக எடுத்து வேறு எங்கேயுமே போடல. அன்றைக்கி ஒரு நாள் போட்டதோட சரி. அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா கிராண்டாக எடுத்து ஒரே தடவை தான் போட்டுச்சு, எடுக்க மாட்டேங்குது. சூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். வேறு ஏதோ ஒரு கடை ஒன்று சொன்னாங்க, அங்கே போய் பார்ப்போம். நம்ம இங்கே ஏரியாவே நாஸ்தி ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக நாஸ்தி ஆயிடுச்சு.
அங்கே போய் பார்ப்போம், அங்கே பிடிச்சிருந்தா எடுப்போம், இல்லைன்னா நம்ம திரும்பி புரஷவாக்கத்தில் மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் சிண்டு, பாய் பாய் சிண்டு, பாய். ஏஞ்சிக்கினியா அதுக்குள்ள? என்ன பேபிமா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ற? ஆமா, நேத்து போய் சுத்திட்டு வந்துட்டு ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே பிடிக்கல. அதனால வந்துட்டோம். நான் மெயின் போனதுக்கு ஒரு காரணம் வந்து மோனாக்கு வந்து மெயின் ட்ரெஸ் பர்த்டேக்கு எடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ்க்காக ஒரு ஈவெண்ட் எல்லாம் வச்சிருக்கேன். அந்த ஈவெண்ட்டுக்காக கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது. அது எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா வந்து நான் பார்த்ததுல இன்ஸ்டால வந்து வேற வேற ஸ்டேட்ல இருக்குது. அதெல்லாம் யானை விலை, குதிரை விலை சொல்றாங்க. ராஜஸ்தான்ல இருக்குது, பஞ்சாப்ல இருக்குது, டெல்லி அந்த மாதிரி சைட்ல தான் கிடைக்குது. அதனால சரி இங்க எங்காவது லோக்கல்ல அந்த மாதிரி சென்னையில ஏதாவது கிடைக்குதா, அதாவது 1-2 கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கேன். தேடுறதுல எனக்கு எதுவுமே கிடைக்கல, பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க போய் மழை வந்து கச்சனாயி பார்க்கவே முடியல. அது இன்னொரு தடவை போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்குமே அந்த ட்ரெஸ்ஸுமே ஒன்றும் பிடிக்கல. சரி அதனால வந்துட்டோம், எதுவுமே வாங்காம வந்துட்டோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். போனது உருப்படியான காரியம். அந்தோனியர் கோயிலுக்கு போனோம், ப்ரேயர் பண்ணோம், வந்தோம், இதுதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அவங்க மாமா வீட்டு சொல்லியிருந்தாங்களா, அவங்க வீட்டுக்கு போனோம், அவங்கள பார்த்தோம், லஞ்சு சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு அவங்களோட கொஞ்ச நேரம் ஜாலியாக எல்லாம் கல்யாண விஷயத்தை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசி சிரிச்சுட்டு எப்படி போகிறது, என்ன பண்ணுறது, என்ன பிளான் அப்படின்லாம் ஒர்க் அவுட் போட்டோம். பிளான் எல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். அவங்க பிளானை நீங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு வந்திருக்கோம். இதோட இந்த விளாக் முடிச்சுக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோ. ஓகே, பாய்.